ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், சீர்காட்டை கண்டிக்கிற போராட்டம், சீர்காட்டை கண்டிக்கிற போராட்டம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரை சொல்லி வியாபாரத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஏமாற்றாதே 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 ஏமாற்றோம் விடமாட்டோம் விடமாட்டோம். மார்க்கெட்டின் பெயராலே மார்க்கெட்டின் பெயராலே மூமின்களை வழிகெடுக்கும் மூமின்களை வழிகெடுக்கும். விடமாட்டோம் விடமாட்டோம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. மூமின்களை எச்சரிக்கை மூமின்களை எச்சரிக்கை. மரணம் ஒன்று இருக்குது, மறுமை ஒன்று இருக்குது. இறைவன் முன்பு நிறுத்தப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் எச்சரிக்கை எச்சரிக்கை. மூமின்களை எச்சரிக்கை. இறைவனுக்கு இணையாக அவுலியாக்களை வழங்கினால் அவுலியாக்களை வழங்கினால் மன்னிப்பில்லை 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 மன்னிப்பில்லை. மறுமை நாளில் மன்னிப்பில்லை, மறுமை நாளில் மன்னிப்பை கொண்டு சேர்க்கும், நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும். மறுமை நாளை அஞ்சிக்கோள், மறுமை நாளை அஞ்சிக்கோள். பறிக்கிற காரியத்தை எதிர்த்து எங்களின் உரிமையை மீட்பதற்காகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இணை கற்பிக்கிற பாவத்தை இந்த உலகத்திலிருந்து துறை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் முத்துப்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கிற மக்களை ஏமாற்றி காசு வரித்துக் கொண்டிருக்கிற அந்த தர்காவை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எச்சரிக்கை எச்சரிக்கை மூமின்களே எச்சரிக்கை. மரணம் ஒன்று இருக்குது, மறுமை ஒன்று நெருங்குது. இறைவன் முன்பு நிறுத்தப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் என்ன பதில் சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம்
அஞ்சிக்கொள் அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் நரகத்தில் கொண்டு சேர்க்க சூனியம் இல்லையே பிசாசம் இல்லையே தாயத்தை தகர்த்தும் இல்லையே மூட நம்பிக்கையை ஒழித்திட்ட இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லையே ஏழைக்கு நோய் வந்தால் அழுக்கு சேர்த்த எண்ணெயும் ஊதுபத்தி சாம்பலும் சாம்பிராணி புகைச்சலும் நோய் தீர்க்கும் மருந்தாக அமைந்திடுமா சிந்தித்தாலே புரிந்துவிடும் தீர்க்கேடு என்று தெரிந்துவிடும் இறைவேதத்தின் நபிமொழியை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டோம் வேதத்தின் நபிமொழியை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டோம் வேண்டாமே மதத்தில் இல்லாத தர்ம வழிபாடு வேண்டாமே இறைவனுக்கு இணையும் இல்லை இறைவனுக்கு துணையும் இல்லை அக்பர் அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு நோய் வந்தால் எங்கே போனார் உங்கள் அவுலியா உங்களுக்கு நோய் வந்தால் எங்கே போனார் உங்கள் அவுலியா ஏன் மருத்துவமனைக்கு ஏழைக்கு மட்டும் சந்தனமா அழுக்கினையா ஏன் மருத்துவமனை உங்களுக்கு மட்டும் ஏழைக்கு மட்டும் தான் சந்தனமா அழுக்கினைவா போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய கடைசி உரையினை இங்கே நிறைவு செய்ய வந்திருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருடங்களாக ஏதோ நாங்கள் அந்த கந்திரியிலே ஒரு நாளும் 2 நாளும் ஏதோ ஒரு நோட்டீஸை அடித்து மக்களிடத்திலே கொடுத்து விட்டு ஏனோ தானோ என்று இருந்தோம். அந்த வேலையை நீங்கள் ஏன் ஒரு நாள் 2 நாள் செய்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? காலங்காலம் செய்ய வேண்டும் என்ற அந்த அவுலியாக்களுடைய புரோக்கர்கள் நம்மளை உசுப்பி விட்ட காரணத்தினால் நாம் இந்த முயற்சியை எடுத்தோம். இதற்காக போன வருடம் யாரோ நோட்டீஸ் கொடுத்தார்கள். இருந்தாலும் நாம் காவல்துறை ஆய்வாளர்களிடம் அங்கே விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால், அவர்களை எதிர்த்து நாம் பேசிய காரணத்தினால் எங்கள் மீதும் என் மீதும் சகோதரர் நஜ்முதீன் மீதும் பொய் வழக்கு போட்டு அதை எப்படி ஜோடித்தார்கள் என்றால், தர்காவுக்கு சென்றவர்களை, தர்காவில் வாழக்கூடியவர்களை நாங்கள் தர்காவுக்கு போகக்கூடாது என்று சொன்னோம். என்ன ஒரு சிந்தனையான ஒரு வழக்கு! தர்காக்காரர்களை கூப்பிட்டு, அவுலியாக்கள் புரோக்கர்களை கூப்பிட்டு நோட்டீஸை நாங்கள் கொடுத்து விட்டு, இதை நீங்கள் படியுங்கள், தர்காவுக்கு போனால் நாங்கள் உங்களை வெட்டுவோம் என்று சொன்னோமா? அன்பு சகோதரர்களே, அதன் விளைவாகத்தான் இன்று இந்த முத்துப்பேட்டையை அலறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அது மட்டுமல்லாமல்